புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உதவியுடன் சமுதாய வானொலி கூட்டமைப்பு துணையுடன் நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிதான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக இந்திய அரசாங்கத்தால் மூத்த குடிமக்களுக்காக வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியாகும். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் இதுவரை 6 அத்தியாயங்கள் வாயிலாக பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று 7வது அத்தியாயத்தினை கேட்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆதரவுடன் சமுதாய வானொலி கூட்டமைப்பு கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷனுடைய பெருமுயற்சியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அடல் வயோ அபுதாய் யோஜனா AVYAY நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி அடல் வயோ அபியுதாய் யோஜனா என்று சுருக்கமாக சொல்வார்கள். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்னும் முதியோர் நலத்திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியின் 7ஆம் பாகத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாரத் தாத்தாவும் அவரது பேத்தி லட்சுமியும் முதியோர் நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள முதுமையை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் பற்றி பேசுகிறார்கள். வாங்க கேட்கலாம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஆதரவுடன் சமுதாய வானொலி கூட்டமைப்பு ஹமாரா புசுருக் ஹமாரா அபிமான், நமது முதியோர்கள் நமது பெருமை என்ற நிகழ்ச்சியின் மற்றொரு அத்தியாயத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளது. அடல் வயோ அபியுதாய் யோஜனா திட்ட அடிப்படையில் நாடு முழுவதும் 200 சமுதாய வானொலி நிலையங்கள் பல்வேறு மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகளில் மத்திய அரசின் திட்டங்களை பற்றிய விரிவான தகவல்களை உங்கள் வீடுகளுக்கு வழங்க முயற்சி செய்கின்றன. உங்களது மதிப்புமிக்க ஆழ்ந்த கருத்துக்களை உங்கள் பகுதியில் கொண்டு வருவதில் எங்கள் வானொலி நிலையம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உங்கள் கடிதங்களும் அழைப்புகளும் வெளிப்படுத்துகின்றன. நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப பெரியவர்கள் அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டங்களால் பயனடைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஒரு முக்கிய துறையாகும். இது மாற்றுத்திறனாளிகள், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முதியவர்கள் மற்றும் பிற சிறப்பு குழுக்களுக்கு புதிய திட்டங்களின் மூலம் தொடர்ந்து பயனளிக்கிறது. தற்போது மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் தேசிய உதவி எண் 14567 என்ற முதியோர் பராமரிப்பாளர் பயிற்சி, வயோஸ்ரீ யோஜனா, கண்புரை அறுவை சிகிச்சை திட்டங்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த முன்முயற்சிகள் முதியோர்களுக்கு சமூக பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இருப்பினும் இந்த திட்டங்களின் பலன்களை முழுமையாக பெற மூத்த குடிமக்கள் சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் இருப்பது அவசியம். எப்படி? சரி, இன்று பாரத் தாத்தாவும் பேத்தி லட்சுமியும் இந்த திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வயதான காலத்தில் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பேணுவதற்கான உதவி குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்ள இங்கு வந்துள்ளனர். பாட்டிமார்கள், காலநேர கணக்கற்ற உன் அழுகைக்கு அவள் மட்டுமே புரிந்து கொண்ட அகராதியில் தொகுக்கப்படாத அர்த்தங்கள்.
காலநேர கணக்கற்ற உன் அழுகைக்கு அவள் மட்டுமே புரிந்து கொண்ட அகராதியில் தொகுக்கப்படாத அர்த்தங்கள். தவறி விழுந்தபோதெல்லாம் வாசற்படியோடும் தெருவில் இடறி விழச் செய்த பருக்கை கல்லோடும் அவள் செய்து வைத்த சமரசங்கள். தவறி விழுந்த போதெல்லாம் வாசற்படியோடும் தெருவில் இடறி விழச் செய்த பருக்கை கல்லோடும் அவள் செய்து வைத்த சமரசங்கள். முழுதாய் மொழி அறியாத வயதில் நீ கண்ணுறங்க அவள் சொல்லித் தீர்த்த கணக்கற்ற கதைகள். முழுதாய் மொழி அறியாத வயதில் நீ கண்ணுறங்க அவள் சொல்லித் தீர்த்த கணக்கற்ற கதைகள். காலம் மறந்து விளையாடி வீடு திரும்புகையில் உன் வருகை எதிர்பார்த்து ஏங்கிக் கிடந்த பார்வைகள். உன் பசி தீராமல் தன் பசி அடங்காதவள். வலிகளை, துன்பங்களை, வாழ்நாளை மாற்றிக்கொள்ள வகை செய்து இயற்கை படைத்திருந்தாள். வலிகளை, துன்பங்களை, வாழ்நாளை மாற்றிக்கொள்ள வகை செய்து இயற்கை படைத்திருந்தால் இன்று உனக்கு பாரமாய் இருந்திருக்க மாட்டாள் மூத்துத் தளர்ந்த தாய். அரசின் திட்டமான அடல் வயோ அபியுதய யோஜனா திட்டத்தின்படி நமது பெரியோர்களே நமது பெருமை என்பதை உணர்வோம். அவர்களை போற்றி பேணி காப்போம். என்ன நடக்குது? நானும் காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாருமே எனக்கு பதில் கொடுக்க மாட்றாங்க. அம்மா, தாத்தாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நானும் காலையில இருந்து அவர்கிட்ட பேசலான்னு பாக்குறேன். ஆனா அவரு ஃபோனையே எடுக்கல. ஹலோ ஹலோ தாத்தா. சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன தாத்தா, காலையில இருந்து எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்றது? எங்க இருக்கீங்க? நீங்க சரியா தானே இருக்கீங்க? எதுவும் பிரச்சனைனா இல்லையே? உங்க உடம்பு நல்லா தானே இருக்கு? தாத்தா, ஏதாவது பதில் பேசுங்க. நீ வேகமா பேசுறத நிறுத்திட்டு மெதுவா பேசினாதான் என்னால புரிஞ்சுக்கிட்டு பதில் அளிக்க முடியும். ஏன் இப்படி கேலி பண்றீங்க தாத்தா? நான் உங்களை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா காலையில இருந்து? பாருமா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் எப்படி அதை பாக்குறது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். வீடியோ கால் இல்லாமலேயே நீ என்ன பார்க்கலாமே. அது எப்படி தாத்தா? ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு இருக்கா என்ன இதுக்கெல்லாம்? புதுசெல்லாம் இல்லம்மா, இது பல நூற்றாண்டுகள் இதுக்கு முன்ன மக்கள் பயன்படுத்தினாங்க. இப்ப அதோட பயன்பாடு மக்களிடமும் அதிகமா இல்லை. நீங்க மாறவே மாட்டீங்களா தாத்தா? நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் ஒரு புதிராவே மாத்துறீங்க. அப்படின்னா இந்த புதிரை நம்ம 2 பேருமே ஒன்னாவே தீர்த்துக்கலாமா? தாத்தா, நீங்களா இது? என்னம்மா ஆச்சரியமா இருக்கே. சரி சரி, இதனால தான் காலையில இருந்து நீங்க எனக்கு போனை எடுக்கவே இல்லையா? வேற என்னம்மா, நீதான் எப்போதுமே எதிர்பாராத விதமா என்னை ஆச்சரியப்படுத்துவ. அதனால தான் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க நினைச்சேன். உங்களோட முழங்கால் வலியும் உயர் ரத்த அழுத்தமும் இப்ப எப்படி இருக்கு தாத்தா? சரிதாம்மா, இந்த உடம்பு எலும்பாலையும் சதையாலையும் ஆனது. அப்பப்போ ஏதாவது உடலுக்கு முடியலையோ இல்லை ஏதாவது காயப்படும். அதனால என் பேத்தி ஆச்சரியப்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீங்க இவ்ளோ உற்சாகத்தோட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. ஆனா நீங்க உங்க ஆரோக்கியத்தையும் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நான் கேக்குறேன். அரசு இதை கவனிக்கலையா? அரசாங்கமா? அது எப்படி? அதுதான் மந்திர எண். மறுபடியும் நீங்க புதிராவே சொல்றீங்க தாத்தா. 145667 என்ற உதவி எண்ணை பத்தி சொன்னதே எனக்கு நீதான். நீ மறந்துட்டியா என்ன? அந்த எண்ணுக்கு அழைச்சா தேசிய மூத்த மக்களுக்கான சுகாதார திட்டம் பத்தி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது தாத்தா, உங்களோட செயல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த அழைப்பின் மூலமா தேசிய மூத்த குடிமக்கள் சுகாதார திட்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே எனது நண்பர்கள் எல்லோரிடமும் அந்த தகவலை பகிர்ந்து கொண்டேன். ஆஹா தாத்தா, உங்கள் விழிப்புணர்ச்சி எங்கள் தலைமுறைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே ஏற்படுத்தக்கூடும் போலையே. உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வயசுல எங்களுக்கு அந்த அளவு அறிவு இல்லை. அதே மாதிரி பல வேலைகளையும் நாங்க கையாளவும் இல்லை. காலத்துக்கேற்ப நம்மள நாமளே மாத்திக்கிட்டு இருக்கணும் தாத்தா. சரியாதான் சொன்னேன்.
அதனால தான் என்ன நானே மாத்திக்க வந்திருக்கேன். நான் மத்தவங்களையும் தொலைபேசி மூலமா அழைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க மென்பொருள் பயிற்சியை தொடங்குங்க. அதுவரை நீங்க ஏன் கொஞ்சம் ஓய்வு எடுக்க கூடாது? ஓய்வு எடுக்கணுமா? யாருக்கு தேவை ஓய்வு? நான் 3 மணி நேரமா கார்லயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இங்க ஓடியது போல இல்லையே. உங்களை நம்பவே முடியல தாத்தா. இந்த வயசுலயும் இவ்வளவு சுறுசுறுப்பா மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கீங்க. நீங்க மறுபடியும் வேலை செய்ய புதிய கணினி மென்பொருளை கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் என்னோட நண்பர்கிட்டலாம் சொன்னேன். அவங்க கிட்ட சொன்னபோது அவங்க மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் தான் மகிழ்ச்சியா இருக்கிற லக்ஷ்மி. என்னோட வேலையில இருந்து ஓய்வு பெற்ற 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பணியை தொடங்குவது ஒரு புதிய கதையோட தொடக்கமா நான் உணர்கிறேன். தாத்தா, நீங்க உங்க பணியில இருந்து தான் ஓய்வு பெற்றீங்க, வேலையில இருந்து இல்ல. நீங்க தான் எப்பவுமே வேலை செஞ்சுட்டே தானே இருக்கீங்க. ஆமாம்மா, குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன். மீதி நாள் முழுக்க சும்மா தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் என்ன பயன் இருக்கு? அதுதான் தாத்தா எல்லாம். அதனால தான் நான் உன்னை ஆச்சரியப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்கேன். இல்ல தாத்தா, நீங்க புதிய மென்பொருளை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அது குழந்தைங்களோட நல்லதுக்காகத்தான். அவர்களுக்காக சரியான வழியில் கணினி திறனை கற்றுக் கொடுக்க கிராமத்தில் யாருமே இல்லை. இந்த மென்பொருள் அவர்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு உதவும். இப்போது அவர்கள் அனைவரும் இங்கு வர முடியாது. நீங்கள் நீண்ட நேரம் அங்கே இருக்கவும் முடியாது. அதனால தானே அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். நானும் பேசுறது அந்த விஷயம்தான். குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம் கற்பிக்கும் செயல்பாட்டில் நீங்க ஒரு புதிய திறமைய கத்துக்கிறீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு திறமை எப்பொழுதும் வீணாகாது தாத்தா. அது 100% உண்மைதான். தாத்தா, மூத்த குடிமக்களை அர்த்தமுள்ள வேலைகளை ஈடுபட வைக்கத்தான் இங்க அரசாங்கம் அடல் வயோ அபியுதாய் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. கடந்த முறை நீங்க இதை குறிப்பிட்டு இருந்தீங்க. நீங்க பயன்படுத்திய அந்த வார்த்தை வயதானதை பற்றி. துடிப்புடன் மூப்படைதல். இப்போதுதான் சுறுசுறுப்பான வயதானதற்கான நான் ஒரு உதாரணம் என்று சொன்னேன். அது என்ன என்பது கொஞ்சம் விளக்குறியா? துடிப்புடன் மூப்படைதல். இது அரசின் புதிய திட்டமா என்ன? இது ஒரு திட்டம்னா இல்ல தாத்தா, இது ஒரு தார்மீக கருத்து. எங்களை போன்றவர்கள் முடிந்தவரை சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது இல்லையா? சரியா சொன்னீங்க. நாம நம்ம வேலையில இருந்து ஓய்வு பெறும்போதே வாழ்க்கையில இருந்தும் ஓய்வு பெறுகிறோம். அதனால தான் நம் வேலையின் தன்மை மட்டும் மாறுகிறது. அது என்ன மாற்றம்? அரே, முன்பு நாங்கள் பணம் சம்பாதிக்க வேலை செய்தோம். இப்போது நேரத்தை கடத்த வேலை செய்கிறோம். அதுவும் பரவாயில்ல. ஆனா யாராவது வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க நினைச்சா அதையும் அரசாங்கமே ஊக்குவிக்குது தெரியுமா? அவர்கள் எங்களுக்கு வேலைகளை ஏற்பாடு செய்கிறார்களா? இளைஞர்களுக்கு வேலை தேடுவதில் சிரமம் உள்ளது. மூத்தவர்களான எங்களுக்கு வருமான வாய்ப்புகளை வழங்குவது பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். வருமானம் மட்டும் அல்ல, மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம், தேசிய ஓய்வூதிய அமைப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, அது மட்டும் இல்லாம பல திட்டங்கள் போன்ற ஓய்வூதிய பலன்களும் கூட. உண்மையில்? என்னது, என்ன நம்பலையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை இன்னொருத்தரோட இணைக்கிறேன். யாருக்கு? வணக்கம் சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். நான் உங்ககிட்ட என்னோட தாத்தா பாரத் பத்தி சொல்லி இருந்தேன் இல்லையா முன்னாடியே? எஸ். அவரும் நம்மளோட தொடர்புல தான் இருக்காரு. அவருக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நான் உங்களை இந்த தொலைபேசி மூலமா இணைச்சிருக்கேன். அவரை உங்ககிட்ட பேச அனுமதிக்கிறேன் சார். யார் இந்த என்ன வேலை சொல்ல வேண்டும்? இது அடல் வயோ அபுதாய யோஜனா திட்ட அதிகாரி. உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அவரிடத்துல பதில் இருக்கு. போய் பேசுங்க தாத்தா. அரே, ஆமா சார், நான் பாரத் பேசுறேன். ஆமா, நான் ஆக்டிவ் ஏஜிங் பற்றி கேட்கிறேன். எங்களை போன்ற மூத்த குடிமக்களுக்கு அரசு வேலை வழங்குகிறது என்று லக்ஷ்மி குறிப்பிட்டார். ஆமாம். இந்த நேரத்துல அதிகாரி பாரத் தாத்தா கிட்ட முதியோர்களுக்கான அரசு வழங்கும் திட்டத்தை பத்தி எல்லாம் விரிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவ் ஏஜினிங் அப்படின்னா துடிப்புடன் மூப்படைதல் அப்படின்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள முதுமையை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள், சுறுசுறுப்பான மதிப்புமிக்க செயல்பாடுகளை தொடரும் செயல்முறையை
விவரிக்கும் ஒரு கருத்தாகும். அடல் வயோ அபிதா யோஜனா இந்திய அரசின் மூத்த குடிமக்கள் நலனுக்காக தொடங்கிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு சேவைகளையும் ஆதரவுகளையும் வழங்குகிறது. திட்டத்தின் முக்கிய அம்சங்களா உறுதி மற்றும் பாதுகாப்பு பற்றி பார்க்கலாம். இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் சமூக பங்களிப்பையும் மேம்படுத்துதலை குறிக்கிறது. இதன் மூலம் மூத்த குடிமக்கள் சுயமரியாதையுடனும் செயல்படக்கூடிய ஆற்றலுடனும் வாழ முடியும். அடுத்து உடல் ஆரோக்கியம். யோகா, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்ற தினசரி செயல்பாடுகளில் ஈடுபடுதல். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் தன்னலமற்ற வாழ்க்கை முறை. அடுத்து மனநலம். மன அழுத்தம் குறைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுதல், மெடிடேஷன், குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துதல். அடுத்ததாக சமூக பங்களிப்பு. சமூக நிகழ்ச்சிகள் பங்கேற்பது, தன்னார்வ சேவைகள் மூலம் சமூகத்துக்கு பங்களிப்பது, அதாவது வருங்காலத்துக்கான சுயநிதி திட்டங்களை உருவாக்குதல், தொழில்நுட்பம் கற்றுதல், கலை ஆர்வங்களை மேம்படுத்துதல், புதிய மொழிகளை கற்றல், பாடல், ஓவியம் போன்ற புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளுதல். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமாக அனுபவிக்க முடியும். முதியோர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் ஆரோக்கியமாகவும் சுயமரியாதையுடனும் சமூகத்தில் எந்த ஒரு முக்கிய பங்கினராகவும் வாழ முடியும். சமூகத்தில் சிறந்த பங்களிப்பு செய்த மூத்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்குதல். மேலும் தகவல்களுக்கு மூத்த குடிமக்கள் உதவிக்கான 14567 என்ற இலவச ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு திட்டம் குறித்த மேலும் தகவல்கள் பெறலாம். மிக்க நன்றி ஐயா. எல்லாவற்றையும் விரிவாக விளக்கியுள்ளீர்கள். மீண்டும் வேலை செய்ய உந்துதலாகவும் உணர்கிறேன். இங்க பாருங்க தாத்தா, என்னோட நண்பர்களும் இப்ப இங்கத்தான் இருக்காங்க. ஹலோ தாத்தா, நான் இப்போ உங்களோட வகுப்புகளை தொடங்க ஆரம்பிக்கலாமா? குழந்தைகளே, நான் உங்களைப் போல் புத்திசாலி இல்லை. எனக்கு கணினியின் அடிப்படைகள் மட்டுமே தெரியும். எனக்கு கற்றுத்தருவீர்களா? தாத்தா, புத்திசாலித்தனத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் விருப்பத்தோட இருக்கீங்க தாத்தா, அதுவே போதும் எனக்கு. உங்களை போன்ற குழந்தைகளை பார்ப்பது எனக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் தருகிறது. நான் சற்று தாழ்வாக உணரும் போதெல்லாம் இங்குள்ள லக்ஷ்மி குண்டு என்னை உலுக்கி ரீசார்ஜ் செய்கிறது. தாத்தா, லக்ஷ்மி எங்ககிட்ட நீங்க ஏதோ கணக்கு அலுவலகத்துல வேலை செஞ்சதா சொன்னா. ஆமாம், அதுதான் சரி. அப்படின்னா உங்களுக்கு இந்த வரிகள், பங்குச்சந்தைகள், நாட்டின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் என்ற பட்ஜெட்டு, அதை பற்றிலாம் அனைத்துமே தெரிந்திருக்க வேண்டுமே. நான் செய்கிறேன், ஆனால் ஏன் கேட்கிறீர்கள்? நீங்க ஏதோ புத்திசாலியே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா எங்களை பாருங்க, நாங்க எல்லாம் கோச்சிங் வகுப்புக்கு போயும் இந்த பாடத்துல வெறும் தேர்ச்சி மதிப்பெண் தான் பெற்றோம். ஆனா நீங்க கணக்கு மற்றும் வரிகள் விஷயத்துல ரொம்ப எளிமையா கையாளுறீங்க. ஓ, அது அவ்வளவு கடினம் அல்ல. எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சலிப்பாவே இருக்கு. அதனால தான் நீங்க நன்றாக ஸ்கோர் செய்யவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை. நாங்க தான் அதை கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறோமே தாத்தா. உங்களுக்கு தெரியுமா, நான் பல நேரம் என் ஆசிரியர் நடத்திட்டு இருக்கும்போது கடைசியில உட்கார்ந்து தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆரம்பத்தில் இது சலிப்பாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடன் எதுவும் சுவாரஸ்யமானது அல்ல. எங்க கிராமத்துல என்னோட பாரத் தாத்தா குழந்தைங்களுக்கு பொருளாதாரம் பற்றி எல்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்காரு என்று சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதனால அந்த பசங்க மதிப்பெண்களை கூட ரொம்பவே வித்தியாசமா எடுக்கிறாங்க, அதாவது ரொம்பவே அதிகமா எடுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாமா? கொடுக்கல் வாங்கல் ஏற்பாடு. இத பத்தியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எங்களுக்கு வரிகளை பத்தி சொல்லிக் கொடுங்க, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு கணினி திறன்களை பற்றி கற்பிக்கிறோம். அட அட, என்ன ஒரு அருமையான ஒப்பந்தம் இது. தயவு செஞ்சு தாத்தா இதை ஒத்துக்கோங்க. ஆனா தாத்தா தான் கிராமத்துல இருக்காரு, அவரால உங்களுக்கு எப்படி ரொம்ப நேரம் சொல்லித்தர முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை தாத்தா. தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறே இருக்கிறார். அதனால் அவர் எங்களுக்கு வகுப்புகளில் தூரத்திலிருந்து கூட நடத்த முடியும். நான் சொல்றது சரிதானே தாத்தா? ஒப்பந்த வேலை செய்யலாம். நீங்கள் எனக்கு கற்பிப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிப்பேன். அட அட, தாத்தா இப்படி சொன்னது எங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் போல தான் இருக்கு. ஆனா இதுக்காக என்னால உங்களுக்கு விருந்தெல்லாம் வைக்க முடியாது. ஆனா ஒரு ஒப்பந்தம் வேணா நம்ம நிச்சயம். அது எப்படி? ஏதாவது சாப்பிடுவது மூலமாகவா என்ன? நம்ம சாப்பிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடலாமா? சரி, அப்ப சொல்லுங்க. நான் இப்போ
எந்த பாட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வைக்கட்டும்? பாட்டை கேட்கலாம் போடுறதில்ல, நம்மளே பாட போறோம். என்னது, பாட போறீங்களா? யாரு பாட போறா? நீ மட்டும் பாட்டு பாடுனா நாங்க எல்லாம் எங்க காது மூடிக்குவோம். லக்ஷ்மி, நீ கொஞ்சம் பாடேன். லக்ஷ்மி நல்லா தான் பாடுவேன், ஆனா என்னோட தாத்தா அதை விட சூப்பரா பாடுவாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு காலத்தில் கிராமத்து குழுவுடன் பாடுவேன். இப்போது அவ்வளவா இல்லை. தயவு செஞ்சு பாடுங்க தாத்தா. உண்மையான கிராம இசை பாடெல்லாம் நேர்ல கேட்க வாய்ப்பு கிடைக்குமா என்ன? சரி சரி. தாத்தா, நாங்க லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது. உங்களுக்கும் இப்போ ஒரு ஆசிரியர். அதனால நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். யாரோ உள்ள இருந்து தோலை கொண்டு வா. லக்ஷ்மி, நீ எனக்கு உதவுகிறாயா இல்லையா? சரிங்க தாத்தா. ஒரு ஊருல ஒரே ஒரு கிழவன், அவன் உருவம் உடஞ்ச பாதி வலவி. ஒரு ஊருல ஒரே ஒரு கிழவன், அவன் உருவம் உடஞ்ச பாதி வலவி. வெத்தலை போட்ட வாயு காவிய உடுத்தோம், வெத்தலை போட்ட வாயு காவிய உடுத்தோம். அவன் துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும், அவன் துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும். ஒரு ஊருல ஒரே ஒரு கிழவன், ஒரு ஊருல ஒரே ஒரு கிழவன், அவன் உருவம் உடஞ்ச பாதி வலவி. அட அட, பாட்டும் பாடி சொல்லி கொடுக்கற மாதிரியெல்லாம் ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்சா வாழ்க்கையில நாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து போலாம்ல. இப்போ நீங்களும் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் தான். தாத்தாவுக்கு பாடும்போதும் வேடிக்கையா இருக்கும்போதும் கத்துக் கொடுக்கணும். ஒருவேளை பாடுவது மற்றும் நடனமாடாமல் இருக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு கதை மூலம் கற்பிக்க முடியும். ஆஹா, இன்னிக்கே இந்த வகுப்பு ஆரம்பிக்கலாமா? ஆமா தாத்தா, தயவு செஞ்சு ஆரம்பிங்க. சரி சரி, கவனமாக கேளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அதில் பெரிய பையன் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன பையன் வாழ்வாதாரத்தை தேடி பட்டணத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. பையன் பட்டணத்துக்கு போன கொஞ்ச நாள்லேயே ஒரு நாள் இரவு முன்பின்னே தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அந்த அம்மா வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டி அன்னைக்கு இரவு மட்டும் தங்கிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அந்த அம்மாவும் சரி வாங்க தங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இரவு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, இடம் எல்லாத்தையும் அந்த அம்மா கொடுக்குறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர், நான் எந்த ஊர்ல இருந்தும் வரல, நான் வெளி உலகத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெளி உலகம் எங்கே இருக்கு? வெளி உலகம் அப்படின்னா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிற இடம். அதனால கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிற தூதுவனா இருக்குமோ, நம்ம பையனை பற்றி ஏதோன்னு சொல்ல வந்திருக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. அதனால தன்னோட பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்திருப்பவர்கிட்ட என்னோட பையன் நீங்கள் பார்த்தீங்களா, அவனும் கடவுள்கிட்ட இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன், அவனை என்னைக்காவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்காகத்தான் நான் வந்தேன், உங்கள் பையனும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், உங்கள் பையன் கடவுளோட அன்னப்பறவைகள் எல்லாம் மேய்க்கிற வேலையில் இருக்காரு, அந்த அன்னப்பறவைகள் எல்லாம் சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது, எதனா ஒரு முள்புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை தேடி பிடிச்சிட்டு வர இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால் அவனுடைய துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு, அதனால் அவனுக்கு புது துணி எடுத்துகிட்டு போகணும், வேற துணி செருப்பு எல்லாம் வாங்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் அந்த பணத்துக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுடுறாங்க. நம்ம பையனுக்கு உதவும் என்பதற்காக அவங்க கிட்ட இருக்கிற துணி காசு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கொடுத்தது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போன 2 நாளில் பட்டணத்துக்கு போன பையன் திரும்பி வரான். திரும்பி வந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து, இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, உன்னுடைய அண்ணன்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தார்,
அண்ணனுக்கு பணம் துணி எல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டதுக்கு கொடுத்தும் அனுப்பியிருக்கேன். அதை கேட்டதும் அந்த பையனுக்கு கோவமா வருது. கோவத்தில் அம்மாவை திட்டுறாங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? செத்து போனவங்க எப்படி திரும்பி வருவாங்க? செத்து போன உன்னோட பையன் வந்திருக்கான்னு சொல்லி துணியெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டியே அப்படின்னு கேட்குறாரு. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா நான் சம்பாதித்தது எல்லாம் நீ செலவு பண்ணுவேன்னு சொல்றாரு. யார்கிட்டையாவது இப்படி பண்ணி ஏமாந்துடுவேன், நான் கடங்காரனா மாறிடுவேன். அதனால நான் ஊருக்கே போயிடுறேன், பட்டணத்துக்கே போயிடுறேன். இனிமேல் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கிளம்புறார். அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, உண்மைதாமா, ஒரு அம்மா மனசுலேருந்து பார்க்கும்போது பையனை பற்றி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அது அம்மா பாசத்தில் பண்ண தவறு, என்னை மன்னிச்சிடு, இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க, முட்டாள்களாகத்தான் இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பியும் அவன் திட்டுறான். அவங்க அம்மா இதுக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அவன் திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். கிளம்பி போகும்போது, உன்னை விட பெரிய முட்டாளை பார்த்தா நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விடுகிறான். போகிற வழியில் ஒரு ஜமீன்தார் வீட்டை அவன் பார்க்குறான். அந்த வீட்டுக்கு வெளியில் நிறைய ஆடுகள் நிற்குது. திடீர்னு அவன் ஏதோ யோசனை வந்து ஆட்டுக்கு முன்னாடி போய் நின்று பேசுகிறான். அவன் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத மாடியிலிருந்து ஜமீன்தாரோட மனைவி வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேலைக்காரியை என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவன் கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் இது என்னோட இறந்து போன மனைவியோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறான். என்னோட மனைவி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்க கடைசியாக அவங்க தங்கச்சியை பார்க்கணுன்னு சொன்னதால் நான் தேடி வந்தேன். இங்கே வந்தபோது தான் நான் கண்டுபிடிச்சேன். அதனால் அவங்களோட தங்கச்சி கூட்டிகிட்டு போகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனை கேட்கும்போது அவன் ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு அவனை அனுப்புறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அவர் இல்லை, இது அவரோட மனைவியோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அந்த வேலைக்காரி உள்ளே போய் ஜமீன்தார் மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க முதல்ல விஷயத்தை கேட்டதும் முதல்ல சிரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவள் அழுவுறத பார்த்துட்டு மனசு கேட்காம அவரிடம் வந்து என்னன்னு கேட்க அவர் விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, ஆடு வந்து குட்டி போட்டு இருக்கு, அதனால் அந்த குட்டியும் அழைத்து கொண்டு போ, எங்களோட வண்டியையும் எடுத்துகிட்டு போ, சீக்கிரமாக போய் உன் மனைவியிடம் காமிச்சிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அவர்களிடம் நன்றி சொல்லிட்டு அந்த ஆட்டையும் வண்டியும் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஜமீன்தாரும் வராரு. அவரிடம் அவரது மனைவி நடந்த அனைத்தையும் சொல்கிறாங்க. அவர் உடனே கோவப்பட்டு, இப்படியெல்லாம் நடக்குமா? ஒருத்தவங்க இப்படி இருக்க முடியும்? உன்னை ஒருத்தன் நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பான் என்று அவரும் பின்னாடியே குதிரை எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறார். அந்த பையன் போன வழியிலேயே போகிறாரு. கொஞ்ச தூரத்தில் அந்த ஆடியெல்லாம் எடுத்துகிட்டு போன பையனுக்கு சந்தேகம் வருது, நம்மளை யாராவது பின்தொடர்ந்து வருவாங்களோ. அதனால் அந்த ஆட்டையும் வண்டியும் ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு மரத்தடியில் உக்காந்து இருக்கிறான். அந்த வழியாக வந்த ஜமீன்தார் இவனை பார்த்துட்டு, இந்த வழியாக யாராவது வண்டியில் ஆட்டோட போகிறாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு, ஆமாம், இந்த வழியாக தான் போனாங்க, என்னிடம்தான் வழி கேட்டாங்க, இப்படியே போனால் ஒரு மார்க்கெட் வரும் அப்படின்னு சொன்னான். அதற்கு பிறகு அந்த ஜமீன்தார் வந்து நடந்த விஷயத்த மொத்தமாக சொன்னார். மார்க்கெட்டில் காட்டி, வித்துட்டா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்கிறான். பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த ஜமீன்தார், என்னுடைய குதிரையை எடுத்துட்டு போய் அந்த பையை எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வா, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன், இல்லை, என்னால் முடியாது, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த ஜமீன்தார், நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், எனக்காக இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு பருந்தை பிடிச்சி வந்திருக்கேன், நான் போயிட்டு வந்து பருந்து பறந்து போயிடாதா, அதனால தான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜமீன்தார், பருந்தை நீ என்னிடம் கொடுத்துட்டு போ, பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன், நீ போய் அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த பையன் பருந்த அவரிடம் கொடுக்குறான். அதில் எதுவுமே இல்லை, இருந்தாலும் அதில் ஏதோ இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி அதை கொடுக்குறான். அதை கையில் வாங்கி பிடிச்சிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் அந்த 1000 ரூபாயையும் அந்த குதிரையையும் தூரத்தில் மறைச்சி வச்சிருக்கிற ஆட்டையும் வண்டியையும் அவன் எடுத்துக்கிறான். அவன் வீட்டுக்கும் போயிடுறான். அந்த அம்மா அவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதற்கு பிறகு அவன், ஆமாம்மா, நீ சொன்னது உண்மைதான், இந்த உலகத்தில் ரொம்ப பேர் முட்டாளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறான். இந்த உலகத்தில் ரொம்ப பேர் முட்டாளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை முழுமையாக சொல்கிறான். அதற்கு அந்த அம்மா, பொருளே நமக்கு தேவையில்லை, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் யார்கிட்டேருந்து எடுத்து வந்தியோ அவங்கக்கிட்டேயே கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த பையன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டானா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, ஆனால் கதை இங்கே முடியுது. அதாவது வாழ்க்கைக்கு நல்ல வழியை நம்ம வழிகாட்டி காட்டுவாங்க, ஆனால் அதை வாழ்க்கையில் பின்பற்றலாமா வேண்டாமான்றத நம்மளை பொறுத்து தான். சரியா சொன்னீங்க. முதியோர்களுக்கான இந்த நலத்திட்டத்தை போலவே அடல் வயோ அபியோத்யா யோஜனா அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அதன் பலனை பெறுவது நம்ம கையில் தான் உள்ளது. ஆஹா தாத்தா, எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அவங்களோட எண்ணத்தை இணைக்கிறீங்க? இப்போது மீண்டும் வேலைக்கு வருவோம். பேசுறதுக்கு கொஞ்சமாச்சு விட்டு வைப்போம். வாங்க போலாம். அடுத்த முறை கதை, பாட்டு அது மட்டும் இல்லாம நிறைய தகவல் பொக்கிஷத்தோட நம்ம சந்திக்கலாம். நீங்கள் இன்னும் அடல் வயோ அபியுதாய யோஜனா பயன்படுத்தி கொள்ள தொடங்கிட்டீங்களா? கடிதங்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைனா முதியோர் உதவி எண் 145667க்கு அழைத்து உதவியை பெற உங்கள் பிரச்சனையை பகிர்ந்துக்கங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்துறை உதவியுடன் சமுதாய வானொலிகள் கூட்டமைப்புடன் தயாரித்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்னும் முதியோர்களுக்கான நலத்திட்ட பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடல் வயோ அபியுதாய் யோஜனா அடிப்படையிலான நம் பெரியோர்கள் நம் பெருமை. தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து தகவல்களை சேகரித்து நன்மைகளை பெறுங்கள். இன்றைக்கு அவ்வளவுதான். முதுமை போற்றுவோம். நடவாடும் தெய்வமிங்கு நிழலாடக் கண்டு நின்றேன், வயதான பெற்றோர் வந்து வரமளிக்க நிற்கக் கண்டேன். நடமாடும் தெய்வமிங்கு நிழலாடக் கண்டு நின்றேன், வயதான பெற்றோர் வந்து வரமளிக்க நிற்கக் கண்டேன். நெற்றியின் வரிகள் தன்னில் வாழ்த்து வரி ஓடக் கண்டேன், தோல் கொண்ட சுருக்கங்களில் அனுபவத்தின் ரேகை கண்டேன். நெற்றியின் வரிகள் தன்னில் வாழ்த்து வரி ஓடக் கண்டேன், தோல் கொண்ட சுருக்கங்களில் அனுபவத்தின் ரேகை கண்டேன். கன்னத்தின் குழிகளிலே பல நூறு கதைகள் கண்டேன், நரைதவழும் சிகைதன்னில் உள்ளத்தின் வெளுப்பைக் கண்டேன். கன்னத்தின் குழிகளிலே பல நூறு கதைகள் கண்டேன், நரைதவழும் சிகைதன்னில் உள்ளத்தின் வெளுப்பைக் கண்டேன். நடுங்கும் விரல் திருநீற்றில் பேயும் கூட ஓடக் கண்டேன், தந்தை சொன்ன அரசியலில் சர்வதேசம் அடங்கக் கண்டேன். நடுங்கும் விரல் திருநீற்றில் பேயும் கூட ஓடக் கண்டேன், தந்தை சொன்ன அரசியலில் சர்வதேசம் அடங்கக் கண்டேன். கதை கேட்டு துயில் செல்லும் பிள்ளை பார்த்து பொறாமை கொண்டேன், கதை கேட்டு துயில் செல்லும் பிள்ளை பார்த்து பொறாமை கொண்டேன். பெயரனோடு பிள்ளையாகும் தந்தை கண்டு சிந்தை மறந்தேன். கதை கேட்டு துயில் செல்லும் பிள்ளை பார்த்து பொறாமை கொண்டேன், பெயரனோடு பிள்ளையாகும் தந்தை கண்டு சிந்தை மறந்தேன். அன்னை கையில் அன்னம் அமிர்தமாகும் விந்தை கண்டேன், தந்தையிட்ட அச்சாணியில் குடும்பத்தேர் ஓடக் கண்டேன். அன்னை கையில் அன்னம் அமிர்தமாகும் வித்தை கண்டேன், தந்தையிட்ட அச்சாணியில் குடும்பத்தேர் ஓடக் கண்டேன். ஏற்றிவிட்ட ஏணியாகி ஏற மறுக்கும் எளிமை கண்டேன், மனம் கலைத்தால் மறுநிமிடம் ஓடி வந்து தேற்றக் கண்டேன். ஏற்றிவிட்ட ஏணியாகி ஏற மறுக்கும் எளிமை கண்டேன், மனம் கலைத்தால் மறுநிமிடம் ஓடி வந்து தேற்றக் கண்டேன். பெற்றோரின் சேமிப்பை கரைக்கின்ற பிள்ளைகளுண்டு, பெற்றோரின் சேமிப்பை கரைக்கின்ற பிள்ளைகளுண்டு, பெற்றோரின் சேமிப்பாய் சில பிள்ளைகள் இருப்பதுண்டு. கரையை காத்து நிற்கும் சேமிப்பு ஆவோமா, அவர் கண்கள் கரையாமல் காத்து நிற்போமா. முதியோர் கண்ணீரில் ஒவ்வொரு சொட்டும் வம்சமழிக்கும் தீயை மூட்டும், முதியோர் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வம்சமழிக்கும் தீயை மூட்டும். அவர் முகத்தில் பூக்கின்ற புன்னகை முட்டும் குடும்ப விளக்கில் எண்ணெய் ஊற்றும், அவர் முகத்தில் பூக்கின்ற புன்னகை முட்டும் குடும்ப விளக்கில் எண்ணெய் ஊற்றும். நன்றி.
அரசின் திட்டமான அடல் வயோ அபியுதய யோஜனா திட்டத்தின்படி நமது பெரியோர்களே நமது பெருமை என்பதை உணர்வோம். அவர்களை போற்றி பேணி காப்போம். இதுவரை இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உதவியுடன் சமுதாய வானொலி கூட்டமைப்பு துணையுடன் நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பாகும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 7வது அத்தியாயத்தினை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.